போன முறை தேர்தல் அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணி ஒன்றா இருந்ததுனால மிகப்பெரிய ஒரு சிக்கலை கொடுத்தது. ஒரு 3000 ஓட்டில் தான் அவரால் ஜெயிக்க முடிஞ்சது. ஆனால் இந்த முறை களம் நிலவரம் ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் அவருக்கு எதிராக வேலை செஞ்சால் கூட காமனான பொதுமக்கள் மத்தியில் இவருக்கு ஒரு நல்ல செல்வாக்கு இருக்குது. போன தேர்தலில் கூட இவர் ஒரு சாதிய முத்திரையோடு பார்த்தாங்க. சமீப காலமாக இந்த 5 வருடத்தில் இவருடைய பேச்சுக்கள், இவருடைய நடவடிக்கைகள், பாராளுமன்றத்தில் இவர் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப சமூக வலைத்தளங்களில் நிறையா இவருடைய ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது இவர் ஒரு ஜாதிய ரீதியான கண்ணோட்டம் மாறிடுச்சு. அது ஒரு பெரிய விஷயம். அப்படி இருக்க போய் தான் 4 தொகுதி வாங்கி 2 பொது தொகுதியில் இன்னும் அவர் ஜெயிக்கிறார். இன்றைக்கி சட்டமன்ற தொகுதியில் 4 நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் வாங்கி 2ல் பொது தொகுதியில் இன்றைக்கி ஜெயிக்கிறார். பொது தொகுதியிலையும் இவர் தன்னை நிரூபிச்சிட்டார். அப்போ இவருக்கு இருந்த அந்த ஒரு ஜாதிய முத்திரை அடையாளம் போயிட்டு இல்லை இளைஞர்கள், படித்தவர்கள், பெண்கள் மத்தியில் இவருடைய ஒரு பேச்சுக்கு ஒரு பெரிய கிரைஸ் இருக்குது. அறிவார்த்தமாக பேசுகிறாரு. ஒரு அறிவு யதார்த்தமாக இருக்குது. இவர் பேசுகிறதுல ஒரு உண்மை இருக்குது. நீ படிங்கன்றாரு, அதிகாரத்தை கைப்பற்றுங்கன்றாரு, உங்களை இங்கே உருவாக்கிங்கன்றாரு.